சிந்துவோட காலை பிடிச்சி அழுதப்ப என் காலை விடுன்னு சிந்து லேசா தான் உதறினாங்க. உடனே இவனை எட்டி உதைச்சதுனாலதான் கீழே உருண்டா மாதிரி விழுந்தான் பாத்தீங்களா? அப்பவே எனக்கு இவன் மேல டவுட் வந்துருச்சு. உடனே ரேவதி ஆண்டியும் சத்ரபதி சார் கிட்ட நம்ம பையனை எப்படி உதைச்சு தள்ளுறா பாத்தீங்களான்னு சொல்லும் போதே நினைச்சேன் இவங்க சார சிந்துக்கு எதிராக திருப்பறதுக்கு தான் இப்படி நடிக்கிறாங்கன்னு. எனக்கு இன்னும் சந்தேகம் பலமாயிடுச்சு. உடனே தோ இந்த அம்மாவும் நம்ம தம்பி இந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்து கெஞ்சியும் அவ தம்பியை ஏத்துக்க மாட்டான்றா, இதுக்கு மேல என்ன பண்ணிதான் அவளை சமாதானப்படுத்துறதுன்னு சொன்னப்பவே இது மொத்தமா ஸ்கிரிப்டட் டிராமா மாதிரி இருக்குன்னு சந்தேகப்பட்டேன். அண்ணி சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் உண்மை ஆயிடுச்சு. சத்ரபதி சார் மேல அளவு கடந்த மரியாதை வச்சிருக்கிறதுனாலதான் உங்க விஷயத்துல நான் பொறுமையா இருக்கேன். அப்படி இல்லன்னு வையே இப்ப வேற மாதிரி சம்பவம் நடந்திருக்கும். வேற மாதிரி சம்பவம் நடந்திருக்கும்னா என்ன நடந்திருக்கும்? என் தம்பியை கொலை பண்ணிடுவீங்களா? சி, கொலை பண்ற புத்தியெல்லாம் உனக்கும் உன் தம்பிக்கும் உன் சித்திக்கும் தாண்டி இருக்கு, எனக்கு கிடையாது. வேற மாதிரி சம்பவம் நடந்திருக்கும்னு நான் சொன்னது அவனையும் உன் சித்தியையும் கொலை முயற்சி பண்ண பார்த்தாங்கன்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்ற சென்ஸ்ல சொன்னேன். புரிஞ்சுதா? என்ன பூர்ணி மாப்பிள்ளைய முறைச்சுக்கிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் நீங்க 3 பேர் சேர்ந்துக்கிட்டு சிந்துவுக்கு எதிராக பிளான் பண்றதையே ஒரு பொழப்பா வச்சிருக்கீங்களா? மாப்பிள்ளை சொல்ற மாதிரி உங்களை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும்னு நினைக்கிறேன். அம்மாவும் புள்ளையும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு சிந்துவை ஒழிச்சு கட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்கீங்க. ஏய், உன்னெல்லாம் என் கூட பிறந்த தங்கச்சின்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்குடி. இது நாள் வரைக்கும் இவன் என்ன தப்பு பண்ணாலும் என் புள்ள மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி அவன் கூட நின்று மாரடிச்சுக்கிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு அவன் கூட சேர்ந்து பாவம் சிந்துவை கொலை பண்ற அளவுக்கு அவன் கூட சேர்ந்து திட்டம் தீட்டுற அளவுக்கு ஆயிட்டேன்.